சாமி சாமி பிரகதீஸ்வர சாமி சாமி எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன். கொடுத்தீங்க. குரலை கொடுத்தேன், ஆஹா. ஞானத்தை கொடுத்தேன், ஞானம் எல்லாம் கொடுத்தேன். கொடுத்து கூட்டத்தை கொடுக்கலையே. ஆமா. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்றேன். ஆஹா. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு எது தெரியுமா பெருசு? எது பெருசு? அத்தனை திறமையும் கடவுள் கொடுத்தது. ஆஹா. ஆனால் உங்கள் கரகோஷம் நீங்கள் கொடுப்பது வலே 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 சாதாரண இல்லைங்க. ஆஹா. தூக்கமே வராது. ஆமா. கலைஞருக்கு பிடிச்சது அதுதான். அதுதான். ஆனா ஒண்ணு தெரியுங்களா, கலைஞர்கள் தாளம் போடுறாங்களே எதுக்கு தெரியுமா? ஏன்? ஒருவேளை அவங்க கிளாஸ் அடிக்கலாம், தாங்களே தாளம் போட்டுக்கலாம் தான் தாளம் போடுறாங்களோ ஓஹோ. அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கூட அந்த கைத்தட்டல்ன்றது ஒரு உற்சாகம் இருக்கும். உற்சாகம். அது அஸ்வதரனுக்கு இருக்காதா? கமலதரனுக்கு இருக்காதா? சாமி எனக்கு ரசிகர்கள் கிடைக்கலையே அப்படின்னு கேட்டாங்க. உடனே சிவன் என்ன தெரியுமா பண்ணாரு? என்ன பண்ணா? ஒரு காங்கு ஓசை அப்படியே பளீர்னு கொடுத்தார். கொடுத்த உடனே ரெண்டு பேரையும் காணுங்க. அஸ்வதரனை காணும், கம்பளதரனை காணுங்க. அஸ்வதரனை காணும், கம்பளதரனை காணும். சரி. உடனே என்ன நினைச்சாங்களா? என்ன நினைச்சாங்க? எங்க போயிட்டு நினைக்கும் போது சிவபெருமான் தோடாக்கி போட்டார். தோடாக்கி போட்டாரு. ஓஹோ. போட்டுட்டு ஆ. ரெண்டு பேரும் சொல்றாங்க, ஆ. சாமி நான் இன்னும் தோடாக்கிட்டீங்களே, பாடக்கூட முடியாது, முடியாது. உருவமா இல்லையே, உருவம் இல்லை. பொன்னாடை கிடைக்காது, ஆ. புகழாடை கிடைக்காதுன்னு சொன்னப்போ அப்ப பிரகதீஸ்வர சாமி சொன்னது உங்களுடைய குறிப்புக்கு. ஆமா. எங்களுக்கு இல்ல, அது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். என்ன சொன்னார்? சொல்லி என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? திருமுறைகளை பாடிக்கொண்டே இருங்கள். ரசிகர்கள் இல்லை என்று தானே சொன்னீர்கள். ஆமா. நான் சிவபெருமான், ஆஹா. மகாபெரிய ரசிகன். ஆஹா. இந்த தோளில் இருந்து அஸ்வதரன் பாடட்டும், பாடட்டும். இந்த தோளில் இருந்து கம்பளதரன் பாடட்டும், பாடட்டும். 24 மணி நேரமும் பாடிக்கொண்டிருங்கள், ஆஹா. கேட்டுக்கொண்டிருப்பேன் என்று சொன்ன அற்புதமான சிவபெருமானுக்கு கலையை காத்தவன் அல்லவா? ஆமா. இசை நாடக கலையை காத்தவன் அல்லவா? ஆமா. திருமுறையை பாடி ஆஹா. சிவனுக்கென்று உகந்த பாட்டை இந்த தளத்துல பாடாமல ஆஹா. எப்படியும் நீங்க சொன்ன மாதிரி 15 நிமிஷத்துக்குள் முடித்து விடுவோம். ஆமா. இருந்தாலும் இந்த பாடலை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமானுடைய தியான பாடலாக பாடுங்கள்.